சந்துரு வந்து எனக்கு கூப்பிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தினார். அப்போ நான் வந்து இந்த பைக் சம்மந்தமான இது இப்படி திருடுறதெல்லாம் இருக்கா அப்படின்லாம் விசாரிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் பண்ணுற ஆட்கள் வேற ஆட்கள். இப்போ எங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோவா பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கை சம்மந்தப்பட்டு அவர் பார்த்த ஒரு ஒரு அண்டர்வேர்ல்டு சம்மந்தமான விஷயங்களை அந்த நேரத்தில் ஷேர் பண்ணிட்டார். இந்நேரம் அரசன் படத்தோட ப்ரோமோவை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. படத்தோட கதை என்னவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, வடசென்னை படத்தோட இன்டர்வியூவில் வெற்றிமாறன் நிறைய டைம் சொல்லியிருக்காரு, வடசென்னை வேர்ல்டை வேற ஒருத்தர் சொன்ன கதையை வச்சு தான் எடுத்தேன்னு. இந்த அரசன் படத்தோட கதை சொன்ன அவர் செஞ்ச சம்பவத்தை மையமாக வச்சு இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா வடசென்னை பார்ட் 2ல் தனுஷு சிம்புவும் ஒரே ஸ்க்ரீனில் இருப்பாங்க. இதுக்கேற்ற மாதிரியே இந்த டைலாக் இருந்துச்சு. எஸ்டிஆரை இப்படி பார்க்கத்தான் சூப்பராக இருக்குது. ப்ரோமோவோட ஸ்டார்டிங்கில் தாடியை தடவிட்டு கேமராவை பார்க்குறதாகட்டும், தனுஷை நடிக்க வைங்கன்னு சொல்கிறதாகட்டும், நிரபராதின்னு சொல்கிறது, இருட்டில் மின்னல் அடிக்க ஃபேஸ் தெரியும் போது வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே அணியோட பிஜிஎம்மும் வெறியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த மியூசிக் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா அது ஒக்காண்டாவோட பிஜிஎம் மாதிரியே இருந்துச்சு. ஓகே அனி ப்ரோ, குக்கிங் சம்திங்னு நினச்சிக்க வேண்டியதான். மற்றபடி வெறியான ப்ரோமோ. இப்போ வர யாராச்சும் ப்ரோமோவை பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு.